பாடல் 1081. இப்போ பாடல்ல ஜோதி வடிவா உள்ள வந்து ஆட்கொண்டுட்டா இறைவி யாரு சாதகர் ஆட்கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆட்கொண்ட தேவி போன பாடல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்தூலத்தோட வந்து உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டார். சூலத்தோட உள்ள வந்து இருக்கான்னா அப்ப எப்பயுமே சூலத்தோட தான் இருப்பாளா அப்படின்னு கேட்டா இல்ல. உள்ள வந்து தன்மைக்கு அப்புறம் அவருடைய ரூபமும் இன்னும் மாறுது, இன்னும் மாறும். இப்ப இவர் சாதகர் வந்து அடுத்த மேல்நிலை மேல்நிலைன்னு போற மாதிரியே இறைவி வைரவி தேவி என்ன பண்றா, முதல்ல சாதாரண நிலையில தான் சாதகருக்குள்ள வந்து ஆட்கொண்டு நின்று தன்னுடைய உச்சபட்ச நிலையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவான். அப்போ அதற்கேற்றார் போல ஒரு உவமையாக சொல்லப்படுகின்றது. இங்க ரூபமே உவமை தான். இப்ப பல அம்பாள் தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேவிக்கும் ஒரு ஒரு மாதிரியான ரூபங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த தேவி அதே மாதிரி தான் இருப்பாங்களா உண்மையிலே அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது அவர்கள் ஆற்றல் பொறுத்து அந்த உவமை கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த சாதகருக்குள்ள இருக்கக்கூடிய வைரவி தேவியும் என்ன பண்றாங்க, ஆற்றல் அவளுக்குள்ள மிகுந்துக்கிட்டே போகுது. இந்த மிகுகின்ற ஆற்றல் என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த பாடல். உவமையா சொல்லப்படுறதுதான் ஃபுல்லாவே. சூளம் கபாலங்கை ஏந்திய சூளிக்கு, இது முதலடி. ஸோ சூளம் கபாலம் கபாலம் கை அப்படின்னு சொல்லு. ஸோ முதல்ல போன பாடலே சூளத்தோட வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சான், அடுத்து கபாலத்தையும் என்ன பண்றலாம், தன்னுடைய கையில ஏந்திக்கிட்டு இருக்காளாம். கபாலம்னு சொல்றது எது, மண்டை ஓடு. பல படங்கள்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவனே மண்டை ஓட்டை வந்து கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதே போல அம்பாளும் பல இடங்கள்ல மண்டை ஓட்டை ஃபுல்லா கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். சில படங்கள்ல கையில ஒரே ஒரு மண்டை ஓட்டை மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டு இருப்பான், அதை பார்க்கலாம். இந்த கபாலம் என்று சொல்லப்படுவது எதனை குறிக்கிறது அப்படின்னா, அதுவும் திருமந்திரத்துல வேறொரு பாடல்ல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கபாலம் என்று சொல்லப்படுறது அந்த மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா வெள்ளையா தான் இருக்கும் இல்லைங்களா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறந்த ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி அந்த ஆத்மாவை தனக்குள் பிரிவில்லாத நிலைக்கு அந்த ஆத்மாவை ஆக்கி அதை தனக்குள் எடுத்துக்கொள்ளுதல், இதான் கபாலம் குறிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தலைக்கு மேல இருக்க பகுதி ஞான பகுதி, தலைக்கு கீழே இருக்க பகுதி கர்ம பகுதி. அப்ப தலைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி ஞான பகுதின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கே நமக்கு ஞானம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம வினைகள் மாயையால சூழப்பட்டிருக்கும். அதனால அது ஞானம் இல்லாமல் இருக்கு. அப்ப இந்த வினை மாயை இது எல்லாமே விலகிருச்சுன்னு வச்சுக்குவோம், முழுசா ஞானம் அடைஞ்சிடுச்சு இல்லையா. அப்ப அது தூய்மை அடைஞ்சிடுச்சு இல்லையா. தூய்மையை எப்படி குறிப்போம், வெள்ளை நிறத்தை தான் குறிப்போம். இப்ப தலையில இருக்கிற மண்டையோட வெள்ளை நிறமா இருந்தா எப்படி இருக்கும், இப்பயும் வெள்ளை நிறமா தான் இருக்கு. ஸோ அது உவமையாக கொடுக்கப்பட்டிருக்கு கபாலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதே ரெண்டாவது தந்திரத்துல திருமந்திரத்திலே சொல்றாரு. அதோமுக தரிசனம்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்புல பார்த்தோம்னா இதற்கான உட்கருத்துக்களை நிறைய கொடுத்துருப்பாரு. கபாலம்னா என்ன, அது ஏன் இறைவன் கழுத்துல மாட்டியிருக்காரு அப்படின்றத தெளிவா விளக்கம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப சூளம் கபாலங்கை, அப்படி கபாலம் வந்து கையில வச்சுக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல. அப்ப எதை குறிக்கிறதுனா, சாதகருக்குள்ள அந்த வைரவி தேவி இருக்கா இல்லையா, அவள் இன்னொரு நபருக்கு, இப்ப இவர் உடம்புக்குள்ளதான் இருக்கா, வைரவி தேவி சாதகருடைய உடம்புக்குள்ள இருக்கா. இப்ப இவரை சார்ந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேறு ஒரு நபர் வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். தகுதி உள்ள மனிதர் யாரோ ஒருத்தர் வராருன்னா அவருக்கு அவருடைய வினைகள் மாயையை விளக்கி அவருக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை இவரால் இந்த வைரவி தேவியால் கொடுக்க முடியும். ஏன்னா போன பாடல் என்ன பார்த்தோம், இவரே பிறவி இல்லாத நிலைக்கு போயிட்டாரு. ஏன்னா வைரவி உள்ள வந்து உட்காந்து பிறவி இல்லாத நிலைக்கு இவர் போயிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இவரை என்ன பண்றாரு, இவருக்குள்ள இருக்க வைரதேவி ஆற்றலை வச்சு இன்னொருத்தருக்கும் அதை கொடுக்க முடியும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு டாக்டர் இன்னொரு மாணவனுக்கு படிக்க வச்சு டாக்டர் ஆக்க முடியும் இல்லைங்களா. இன்னொரு இன்ஜினியர் இன்னொருத்தரை இன்ஜினியர் ஆக்க முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இவர் பிறவியில்லாத நிலையை பெற்று இன்னொருவருக்கு இவர் பிறவியில்லாத நிலையை கொடுக்க முடியும். இவர்னா இவர் கொடுக்கல, சாதகர் கொடுக்கல, சாதகருக்குள்ளே இருக்கக்கூடிய வைரவி தேவியான இதை வைரவி தேவியானவள் கொடுக்கின்றாள். அதான் கபாலங்கை அப்படின்னு சொல்றாரு. இப்ப வைரவி தேவி உள்ள இருக்கா. இப்ப கபாலங்கை ஏந்திய சூளிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு கையில சூளம் இருக்கு, இன்னொரு கையில கபாலம் இருக்கு. இப்ப அவளுக்கு பேர் என்ன ஆயிடுது, சூளி என்ற பெயர் வந்து விடுகின்றது. பேர் மாறிடுச்சு உடனே, ஏன்னா போஸ்டிங் மாறுதுங்க. இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா ஒரு மருத்துவமனைக்கு போனா பெரிய டாக்டரை போய் பாருங்கன்னு, சாதாரண டாக்டர் வேற, பெரிய டாக்டர் வேற, பல் டாக்டர் வேற, இதய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வேற, எல்லாமே டாக்டர் தான். ஸோ ஆனால் அவர் படித்த படிப்பு கொஞ்சம் போஸ்டிங் ஒரு சின்ன பேர் ஒன்று சேர்ந்துக்குது இல்லையா. அந்த மாதிரி
இப்ப இவ திரு வைரவி தேவி அப்படின்னு சொல்றவ இப்ப என்ன ஆயிடுச்சு, சூலி என்ற பெயரோடு இந்த இடத்துல அவள் மாறுகின்ற பெயர் கிடைக்குது அவருக்கு. இப்ப சூலி என்ற தேவி கிடைச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்னென்னலாம் அவ கையில ஆயுதங்களை கொண்டு வந்துக்கிறா அப்படின்னா, நாலாம் கரமுல நாக பாச அங்குச அப்படின்னு சொல்றாரு. இப்போ போன பாடல ஒரே ஒரு இதுதான் சொன்னாரு, சூளம் சொன்னாரு. இப்போ இந்த இந்த பாடல கபாலம் 2 கை வந்துடுச்சு. ஒரு கையில சூளமும் இன்னொரு கையில கபாலமும் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் சூழின் பேர் வாங்கின இன்னும் 2 கை வருதான். அப்ப 2 ஏற்கனவே 2 கை, இது 2 கை, 4 கை ஆகி போச்சு. அதான் 4ஆம் கரம்ங்கிறார். கரம்னா கை, 4 கரங்கள் வந்து விட்டது. கரம் உல அப்படிங்கிறாரு. அப்ப 4 கரங்கள் உள்ளது. அப்ப மீதி 2 கையில என்னென்னலாம் ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னா, நாகபாசனம் அங்குசம் 2 சொல்றாரு. நாகபாச அங்குச அப்படின்றாரு. 3ஆ வருது, நாகபாச அங்குசன்னு வருது. நாகபாசனம் அப்படின்றது ஒன்று படிக்கணும், இன்னொன்று அங்குசம் இதை தனியா படிக்கணும். அப்ப தேவி என்ன பண்றா, இந்த இடத்துல ஒரு இதுல நாகபாசனத்தை வச்சிருக்கா, இன்னொன்னுல அங்குசம் வச்சிருக்கா. இப்ப இந்த இடத்துல நாகபாசனம் அப்படின்னா என்ன, பாம்பை குறிக்கும். நாகபாசனம் சொல்லப்படுறது பாம்பு. பாம்பு என்ன செய்யுது இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ இன்னொருத்தருக்கு தகுதி உள்ள ஒருவருக்கு பிறவி இல்லாத நிலையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. இப்போ தகுதி உள்ள ஒருத்தர்னா தகுதி ஒன்று வர வைக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கேற்ற ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா. அதை இங்கே நாகம் என்று குறிப்பிடப்படுவது அவருடைய 7 சக்கரங்களை குறிக்கும், சுழுமுனை நாடியை குறிக்கும். சரியா சொல்லப்போனால் சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடி தான் 7 சக்கரங்கள் இருக்கு. இதில் மூலாதார சக்கரங்களை தான் நம்மளது வினைகள் பாவங்கள் எல்லாமே சூழ்ந்து இருக்கிறது. அப்போ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறது தான் என்ன பண்ணுறா இந்த இடத்துல, நாக பாசனம், நாகபாச அப்படின்றாரு. பாசனம் ஆக்சுவலி அது ஒரு ஆயுதம் ஒன்று. கையில் வந்து நாகம் வச்சிருப்பாங்க. நீங்கள் பல படங்களில் பார்க்கலாம். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கை வச்சிருப்பாங்க. ஒரு கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். அது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா பாம்பு கையில் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கழுத்தில் வச்சிருப்பாங்க பாம்பு. ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. மொத்தம் எல்லா தெய்வங்களுக்குமே பாம்பு இருக்கும். பிள்ளையார் எடுத்துக்கிட்டா கூட கையில் இருக்காது, ஆனால் அவர் உடம்புல இருக்கும் பாம்பு. பிள்ளையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய இடுப்பில் பாம்பு இருக்கும். முருகர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா மயிலுடைய வாயில் பாம்பு இருக்கும். இந்த பழனி முருகர் பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அவருக்கு கீழே பாம்பு ஒன்று உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பெருமாள் எடுத்துட்டா பாம்பு மேலே தான் படுத்திருக்காரு. சிவன் எடுத்துக்கிட்டா கழுத்தில் பாம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஆண் தெய்வம் எடுத்துக்கொண்டாலும் பெண் தெய்வம் எடுத்துக்கொண்டாலும் எல்லா தெய்வங்களுமே இங்கே பாம்பை தான் வைத்திருக்கிறார்கள். ஏன் பாம்பை வச்சிருக்காங்க அப்படின்னா, அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை தாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும், அதை வெற்றி பெற்று தனது கையில் வைத்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த நாகத்தை வச்சிருக்காங்க. அதாவது குண்டலினி சக்தியை ஜெயிச்சிட்டாங்களாம் அவங்க எல்லாருமே. நான் ஜெயிச்சிட்டா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றத சிம்பாலிக்காக காட்டு. நீயும் ஜெயிச்சுன்னா நீ உன் கையில் வச்சுக்கலாம் அதை அப்படின்றத சிம்பாலிக்காக புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த நாகத்தை வச்சிருக்காங்க பிக்சரில், விசுவலேஷனில். இப்போ இந்த பாடலை நாகபாச அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இவர் இந்த இடத்துல இவர் ஏற்கனவே பிறவி இல்லாத நிலைக்கு போயிட்டார். இன்னொருவருக்கும் அந்த நாகபாசத்தில் அந்த ஆற்றலை கொடுத்து, அது ஒரு ஆயுதம், கையில் பாம்பு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா வைரவி தேவி, அந்த ஆற்றலை கொடுத்து அவருடைய சுழுமுனை நாடியும் தூய்மைப்படுத்தக்கூடிய இவரால் முடியும். அது அந்த ஆயுதம் செய்யுது. அடுத்து அங்குசம். அங்குசம்னு சொல்றது தெரியும், யானை பாகன் கையில் வச்சிருப்பார் அங்குசம். அவ்வளோ பெரிய யானையே பார்த்தோம்னா சின்ன அங்குசத்தை வச்சு அடக்கிடுவார், என்ன சொன்னாலும் கேட்கும். இப்போ இவ்வளோ பெரிய நிலையில இவங்க போறாங்க இல்லையா. போய் ஒருத்தருக்கு பிறவில்லாத நிலையை கொடுக்க முடியுது, ஞானத்தை கொடுக்க முடியுது. இப்போ யாராவது ஒரு சாதகருக்கு ஒரு சோதனை வைக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே இவங்க எடுத்தோடனே நீ வாப்பா உனக்கு பிறவில்லாத நிலையை கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டாங்க. வா உனக்கு வந்து 7 சக்கரத்தையும் சுத்தம் பண்ணுறேன், குண்டலினி சக்தி ஏற்றி விடுறேன்னு செய்ய மாட்டாங்க. முதல்ல தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. தகுதி இருந்தாலும் அதற்கு என்ன அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோதனை ஒன்று செய்வாங்க, ஏதாவது ஒரு சோதனை வைப்பாங்க. அந்த சோதனையில ஜெயிச்சா மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த பிறவி இல்லாத நிலையோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்போ அந்த சோதனை வைக்கும்போது அவர் என்ன பண்ணணும், அகங்காரம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பல நேரங்கள் அகங்காரம், மானவம் இதெல்லாம் நிறைய அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அங்குசம் என்பதை வைத்து அவங்கள என்ன பண்ணுவாங்களா, கொஞ்சம் அடக்கி வைப்பாங்களாம். அகங்காரத்தோட இல்லாமல் இரு, அகங்காரத்தோட இல்லாமல் இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, சிறிது கட்டுப்படுத்தி வைப்பார்கள். இது வந்து அந்த ஆயுதம் செய்கிறத குறிக்கும். இதை வந்து என்னுடைய குருநாதர் வந்து ஒரு விளக்கம் சொல்லும்போது சொன்னார். சாமி வேலைனா சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். சொல்லுங்க சாமி அப்படின்னு. அப்போ சொல்லுவார், சாமின்னா ஒரு பக்கம் அன்பையும் கருணையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் வினையை தீக்கிறதுக்கு
உண்டான சோதனையை கொடுக்கணும். துன்பத்தை கொடுத்தாதான் வினை பாவம் போகும். துன்பத்தையும் கொடுக்கணும். துன்பம் அதிகரிக்கும் போது என்னடா சாமி பூதம்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த நம்பிக்கை இல்லாத நிலையிலேயும் சோதனை கொடுக்கணும். சோதனையில் அவனை ஜெயிச்சு வரவும் வைக்கணும். ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான பலனையும் கொடுக்கணும். இப்படி இவ்வளோ வேலையை பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா நீ உலகத்துல பார்க்கல, சின்ன துன்பம் வந்தாலே இவ்வளோ சாமி கும்பிட்ற, அந்த சாமி எனக்கு என்ன செய்யுது, ஒன்றும் செய்யலைன்னு யாராவது புலம்புறதை நம்ம மேலால பார்க்க முடியும். அது காரணம் என்னன்னா, இது போல சோதனைகள் ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அப்ப அந்த சோதனைகள் வரும்போது அவர்கள் மனம் தளர்ச்சி அடையும் போதும், இல்லை சோதனைகளை வெற்றி பெற்று போகும்போது அந்த அகங்காரம் என்பது வராமல் தடுப்பதற்கும் இந்த அங்குசம் என்ற ஒன்றை ஆயுதமாக பயன்படுத்தி இந்த வைரவி தேவி என்ன செய்யறா, பக்தர்களை காக்கின்றார். இது 2வது அடியில சொல்றார். 3வது அடியில மாலங்கு அயன் அறியாத வடிவுக்கு அப்படின்னு சொல்றாரு. மால்னா யாரு? திருமால். அங்க அயன் அப்படிங்கிறார். மால் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல அயன். அயன்னா பிரம்மா. பிரம்மாவும் இருப்பாரு. ஏன்னா திருமாலுடைய தொப்புள் கொடியில இருந்து தான் பிரம்மா வராரு. ஸோ 2 பேர் இருக்காங்க. அதான் மால் அங்க அயன். இவங்க 2 பேருமே அறியாத வடிவுக்கு அப்படிங்கிறார். 2 பேருமே தெரிந்து கொள்ள முடியாத வடிவுன்னா எது வடிவு? அடிமுடிகான அண்ணாமலையான வடிவு. ஏற்கனவே போன பாடல்ல பார்த்தோம், இவ ஜோதி வடிவா தான் உள்ள வந்திருக்கா அப்படின்றத படிச்சோம். இங்க அண்ணாமலையாரும் அடிமுடிக்கான அண்ணாமலையும் ஜோதி வடிவா தான் நிக்கிறார். அப்ப அவருடைய உயரம் எது, அடி எது, முடி எது? பிரம்மாவால முடிய பார்க்க முடியல, திருமாலால அடியை பார்க்க முடியல. 2 பேராலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு உயரமா இருந்தார் இல்லையா அடிமுடிக்கான அண்ணாமலை. அது போலவே இந்த வைரவி தேவி இந்த சாதகருக்குள்ள ஜோதி வடிவா இருந்து இந்த செயலெல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த தேவியானவளுடைய அடியையும் காண முடியாது, முடியையும் காண முடியாத அளவிற்கு ஆற்றலோடு இந்த சாதகருக்குள் அவள் வீட்டிருப்பாள். அடுத்த 4வது அடியில மேலங்கமாய் நின்ற மெல்லியலாளே அப்படிங்கிற, மேல் அங்கமாய் அப்படிங்கிற. அப்போ ஒன்று அடி, இன்னொன்று முடி. இப்போ மேலையும் பார்க்க முடியாது, கீழேயும் பார்க்க முடியாது. அப்போ வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கலாமா? அடுத்த கேள்வி வந்துடுது இல்லை. இப்போ மேலே கீழே தான் பார்க்க முடியல, அப்போ சைடில் பார்க்கலாம் போல, முன்னாடி பின்னாடிலாம் பார்க்கலாம் போல அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா. அதுக்கும் சொல்றாரு மேல் அங்கமாய் அப்படின்னு சொல்றாரு. அங்கம், மேல் அங்கமாய் என்ன? இப்போ நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்புக்கு மேலன்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள இருந்து மேல் பக்கத்தை பார்க்க முடியுமா? இப்போ உலகம் இருக்கு, உருண்டையா, அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உலகம் இருக்கு, நம்ம உலகத்துக்கு உள்ளதான் இருக்கும். உலகத்துக்கு உள்ள இருந்துட்டு உலகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உலகத்தை முழுசா பார்க்கணும் என்ன செய்யணும்? நம்ம உலகத்துக்கு வெளியில போகணும் இல்லையா. உலகத்துக்கு வெளியில எப்படி போனோம்? ராக்கெட்ல இங்க இருந்து விண்வெளிக்கு போய் அங்க தூரத்துல இருந்து, இது இப்ப இது யூடியூப்ல எல்லாம் இருக்கும், அந்த வீடியோ பார்க்கலாம். மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா உலகம் தனியா சுத்திக்கிட்டு இருக்கிறது தெரிய முடியும். இப்போ உலகத்துக்கு வெளியில இருந்தாதான் உலகத்தை பார்க்க முடியுமே தவிர்த்து உலகத்துக்கு உள்ளே இருந்து நம்மளால பார்க்க முடியாது இல்லைங்களா. இப்ப நம்ம அந்த உலகத்துக்கு உள்ளதான் இருக்கோம். இப்ப இந்த வைரவி தேவி மேலங்கமாய் அப்படிங்கிறாரு. மேல் அங்கமாய்னா என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக உடம்பாவே அவ தான் இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது பக்கம், இடது பக்கம், முன்னாடி பின்னாடி, சைட்ல 8 திசை சொல்லுவோம் நம்மளை சுத்தி. எல்லா திசைக்குமே அவள் தான் இங்கு அங்கமாக இருக்கின்றாள். அப்ப மேலையும் பார்க்க முடியாது, கீழையும் பார்க்க முடியாது, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவளை பார்க்க முடியாது. ஏன்னா அதையும் தாண்டிய நிலையில் அவள் நிற்கின்றாள். அப்ப நீங்க ஊமைய சொன்னீங்களே, உலகத்துக்கு மேல நின்று பார்த்தா தெரிஞ்சுக்கலாமே, அப்ப அதே போல உலகத்துக்கு மேல இருந்து பார்த்தா வைரவி தேவியை பார்க்கலாமா அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இப்ப இந்த மேல் அங்கமாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நான் உலகம்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் உங்ககிட்ட. இங்க அங்கம்னு சொல்றது இந்த உலகத்துக்கு மேல இல்லை, அண்ட சராசரத்துக்கே மேல. அப்ப நீங்க அண்ட சராசரத்துக்கும் அந்த பக்கம் போய் நின்று பார்த்தா தான் அவளால பார்க்க முடியும். எப்படி போறது அண்ட சராசரத்துக்கு? அண்ட சராசரத்தை தாண்டி போனோம்னா பில்லியன் கணக்கான வருஷம் ஆகும். சேட்டலைட்லயே எதுலயோ போனா கூட சரி. மனுஷன் இருக்கிறதே 100 வருஷம் தானே. சயின்ஸ் சொல்லுது இதெல்லாம் பில்லியன் கணக்கான வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை பார்ப்பதற்கு இந்த பிறவியில் சாத்தியம் இல்லை. அப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஞான நிலையில தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா இவருக்குள்ளே இவரே பேரறிவு ஞானத்தை பெற்றுட்டார் இல்லையா. இன்னொரு பேரறிவு ஞானத்தை பெற்றவரால் அந்த ரூபத்தை பார்க்க முடியும். இப்போ அடிமுடிக்கான அண்ணாமலையுடைய தத்துவத்துல 2 பேரும் அகங்காரத்தோட இருந்தாங்க. திருமாலும் பிரம்மாவும் நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள் அகங்காரத்தோட இருந்து அவரை பார்க்க போனாங்க. 2 பேராலையும் பார்க்க முடியல. இப்போ 2 பேர்ல இந்த இடத்துல திருமால் வந்து அகங்காரம் நீங்க நிலையில எனக்கு ஒன்றும் தெரியலப்பான்னு எப்போ சரணடைஞ்சு நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் மேலும் சரணடைஞ்சாரோ அப்போ அந்த அடிமுடிக்கான அண்ணாமலையை உணர முடிந்தது போல
யார் ஒருவர் மனதளவில் நம்பிக்கை, சரணாகதி, பக்தி என்ற நிலையில் சரணடைகிறார்களோ அவர்களால் இந்த வைரவி தேவியை உணர முடியும். ஸோ மேலங்கமாய் நின்ற மெல்லியலாளே அப்படின்னு சொல்றேன். அப்போ அண்டசராசனம் ஃபுல்லா பிறகி இருக்கிறான்னா அப்போ ரொம்ப குண்டா இருப்பா போல அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். ஆனா அது அப்படி கிடையாது. மெல்லியலாளே அப்படிங்கிற ரொம்ப மெல்லியமா இருக்கலாம் அவன். இந்த மெல்லியல் அப்படின்னு சொல்லப்படுறது மெல்லியலால்னா மெல் பிளஸ் இயல் அப்படின்னு பொருள். மென்மையான இயல்பு, மென்மையான தன்மை கொண்டவள் அப்படின்னு பொருள். ஸோ இவ்வளோ அடிமுடிக்கான அண்ணாமலையா இருக்கா, மொத்த அண்டசராசரத்துக்குமே அங்கமா இருக்கா. ஆனால் அவள் முகமும் மென்மையான தன்மை கொண்டவளாக அவள் இருக்கின்றாள். 4வது அடியில சொல்றார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், வைரவி தேவியானவள் சாதகருக்குள்ள இருக்கிறார். ஜோதி வடிவா உள்ள போயிருக்கா. அவ ஒரு கையில சூளத்தை வச்சிருக்கா, இன்னொரு கையில கபாலம் வச்சிருக்கா. அவளுக்கு சூழி என்ற ஒரு பெயர் ஒன்று வருது. சூழியின் பெயர் கிடைத்த பின்பாக அவன் என்ன பண்றா, 4 கை கொண்டவளாக அங்கு வந்து நிற்கின்றா. உள்ள மாறுற அவளே மாறு தானாவே வருது. அப்ப இன்னொரு 2 கையில நாகபாசனத்தையும் இன்னொரு கையில அங்குசத்தையும் அவள் வைத்திருக்கின்றாள். இப்ப 4 ரூபமோடு நிற்கிறாவ. எப்படி நிற்கிறா ஜோதி ரூபமானா, திருமாலும் பிரம்மாவும் பார்க்க முடியாத அளவிற்கு, அறிய முடியாத அளவிற்கு அடிமுடி காணாத நிலையில் அவள் நிற்கின்றாள் என்பது ஒன்று. அடுத்தது அவளது மேல் அங்கமாய் அந்த சராசரத்துக்கே மேலே அங்கமாகவே இருக்கின்றாள். இவ்வளவு கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு அவளுடைய ரூபம் ஜோதி ரூபமாக இருந்தாலும் அவள் மென்மையான இயல்பை கொண்டவளாக அங்கு நிற்கின்றாள். அந்த பாடலுடைய கருத்து.